வாடா கண்ணா. ராத்திரி ஒன்னும் சாப்பிடல, பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணா. பக்கத்து வீட்டுல கால் பண்ணி அரிசி கேட்டிருக்கேன். சீக்கிரமே வாங்கிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துறேன்ப்பா. சீக்கிரமா. தொட்டில தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, அழுதா பாத்துக்கையா. சரிம்மா. ஏற போத இறங்கி போச்சுது. ஒரு கோடி அடிச்சாதான் இந்த வண்டியோட மீட்டரே ஓடும். 10 ரூபா குறையுது. குறை 10 ரூபா. வளர்ந்த பிள்ளையோட பசிய போக்க முடியாம வேதனைப்படுறேங்க. குடிக்க 10 ரூபாய் கேக்குறீங்களே, நான் எங்க போவேன், எங்க போவேன்? பொய் சொல்றியடி. உண்டியல்ல காசு போட்டு வச்சிருப்பிய, அத கொண்டாடி. அந்த உண்டியில தான் நேத்து உடைச்சு குடிச்சிட்டீங்களே. இந்த குடியினால கம்மல் போச்சு, வளையல் போச்சு, கல்யாண புடவை போச்சு, கட்ட தாலியும் போச்சு. புருஷ சம்பாதிப்பா சந்தோஷமா வச்சிருப்பாங்கிற நம்பிக்கையே நாசமாக்கிட்டீங்களே. இப்படி தினமும் குடிச்சு உடம்பையும் கெடுத்து குடும்பத்தையும் நாசமாக்கிட்டீங்களே. ஏங்க, உங்ககிட்ட ருசிக்கு சோறு போடுங்கன்னு கேட்கலைங்க, பசிக்குதான் போட சொல்றோம். அது கூட போட வழி இல்லாம இப்படி போதையில வந்து எங்களை சித்திரவதை பண்றதை விட ஒரேடியா கொன்னுடுங்க, எங்களை ஒரேடியா கொன்னுடுங்க. அதெல்லாம் நடக்காது. நான் உங்களை கொன்னுட்டேன்னா நான் தாண்டி ஜெயிலுக்கு போவேன். ஜெயில யாரு எனக்கு சாராயம் தருவா? ஏய், நல்லா கேட்டுக்க. சாராயம் தாண்டி எனக்கு முதல் சம்சாரம், அப்புறம் தாண்டி நீங்க எல்லாருமே. சாராயத்துக்கு வழி கிடைச்சிருச்சு. டாக் என்னாச்சு? எல்லாரும் ஓடி போறாரு. என்னடா நீ சட்டையை கழட்டி தோல்ல போட்டுனுங்கிற? பைத்தியம் முட்டிட்டா உனக்கு? என்னடா எல்லாரும் கிரி தரமா பாரு. ஏய், ஏன்டா அந்த நின்று ஆடி நிக்கிற? ஸ்டெடியா நின்றா. டேய், வீட்டு வாசல நின்று. ஏய் பாட்டி, உனக்கு ஃபுல் பாட்டில் தட்டா? நீ காசு தர வேணாம், நானே வாங்கிட்டு வந்தேன். 2 பேரும் மாங்குன்னு மாக்கலாமா? ஏய் செல்லம். கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இப்படி அநியாயமா நம்ம ஆரோக்கியம் செத்துட்டானே. இன்னைக்கு ஆரோக்கியம், நாளைக்கு யாரும். இதை இப்படியே விட்டா ஊர்ல ஒரு பையன் இருக்க மாட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற எஸ்ஐ ஸ்டீஃபன் ஐயா ரொம்ப நேர்மையானவர். நம்ம ஊர்ல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பத்தி அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் பாத்துக்குவாரு. இப்போ வாங்க, எல்லாரும் போலாம்.